அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் அவரை சந்திக்க வந்த 3 விதமான கூட்டத்தாரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவதூதர்களை குறித்தும் மேய்ப்பர்களை குறித்தும் நாம் தியானிக்கிறோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து சாஸ்திரிகளை குறித்து தியானிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்திருங்கள். நான் முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 5. கலிலேயா நாட்டில் நாசரேத் இருக்குது, மேலே இருக்குது. ஆமாம், நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாடு எங்கே இருக்குது? நீங்கள் சமாரியாவெல்லாம் தாண்டி கீழே வந்தாதான் யூதேயா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்கே சவுத் வெஸ்டில் என்ன இருக்குது? சவுத் வெஸ்டில் இதுமேயா என்றதான ஒரு தேசம் இருக்கிறது. இது எல்லாமே நாளும் எப்போ பிரிஞ்சுதுன்னா இந்த ஏரோதுடைய காலத்திற்கு பின்பதாக. அதான் கார்பங்கு பாருங்களேன். 3வது வசனம் சொல்கிறது, திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த கார்பங்கு தேசம் கலிலேயாவுக்கு அதிபதி, அவருடைய சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாகவும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாகவும் என்று வாசிக்கிறோம். நம்ம இதை வாசிக்கும் நீங்கள் நைட் ப்ரேயருக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்கிலீஷில் ஜஸ்ட் வாண்ட் பிகாஸ் நான் இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்கிறேன். ஹalleluya. ஸோ இங்கிலீஷில் பிள்ளைகளுக்காக. ஓகே. ஜுடியா, சமேரியா, இதுமேயா, they were ruled by Archelaus, that was the son of Herod. This is happening after the death of Herod, but I am not connecting it, but this is just for an information for you. And Galilee and Perea they were ruled by Herod Antipas, and Trachonitis was ruled by Herod Philip. This is after the death of Herod the Great. Okay. இப்போ என்ன நடக்குது பாருங்க. இவர்கள் எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வெளியில இருந்தாங்க. இப்போ பெத்லகேம் ஊருக்குள்ள போறாங்க. They were outside the shepherds fields of Bethlehem. Now they are going into the village. They are going into the village. அப்போ what is happening here பாருங்க. இந்த காரியத்தை அவர்கள் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். அப்போ தூதனிடத்திலிருந்து கேட்ட செய்தியை குறித்து ஒருவர் பேசுகிறார்கள். அதற்கு பின்பு ஆமா, இது சும்மா சொல்லலை, இது ஏதோ divine visitation. This is a divine visitation that came from God. So let us go. And they are saying in English, let us now go. When? Now go. பாருங்க, அதுதான் முக்கியம். They acted immediately. These are the people, those who listen to the word of God and work on it. They don't just leave it alone. They don't just be, Sunday church goers. They were not only the people, they were just attending some, preaching somewhere. But they acted upon what they heard about Jesus Christ through the messenger, through the angel of the Lord. இங்கே பார்ப்போம் வாரும் என்று சொல்லி 16வது வசனம் சொல்கிறது. வாசிப்போம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். They came with haste. தீவிரமாய் வந்தார்கள். தீவிரமாய் செயல்படுகிறவர்கள் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். யாரு? Who are the people, those who work with haste? With haste? Only the shepherds during the time of the birth of our Lord Jesus Christ. See, I want to tell you, there are many times we think about their lowliness in the society, but not the godliness in what they had in their characters. அப்போ பாருங்க, தீவிரமாய் வந்தார்கள். மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். They found, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they found
They didn't just see. Couple of weeks back I talked about கண்டு பிடித்தார். பார்க்கிறது வேற, கண்டு பிடிக்கிறது வேற. அப்போ here they are not just seeing or they are not just watching, but they found Mary and Joseph and the babe lying in a manger. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are not just talking about Jesus Christ. We are not just here to talk about only the birth, but we should find him in our life so that he will be able to find us. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை கண்டுபிடித்தார், நான் அவரை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் அவர் என்னை கண்டுபிடி. This is the New Testament. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் நம்மை கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். அதான் வசனம். அதோடு மாத்திரம் அல்ல, 17வது வசனம் மறுபடியும் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? When they had seen it, they made known abroad the saying which was told them concerning this child. ஆண்டவரை கண்டுபிடித்தீர்களானால், if you find Jesus in your life as your personal savior, maybe you might find Jesus in your life as a healer. Maybe you might find Jesus Christ in your life as a deliverer. You make it known abroad to everybody so that they will also find the deliverer. They will find the redeemer. They will find the savior. They will find the one who loves them. கர்த்தருடைய பிள்ளைகளே, this is what the second group of people were doing. They might be illiterate, they might be low in their society by income or anything else you might say, but they had a great quality. That's the second group of people. And also அந்த 20th verse 20வது வசனத்தை இல்ல 18வது வசனம் சொல்கிறது, the way they told to other people, all the people they heard it wondered at those things which were told by the shepherds. அப்போ இன்னைக்கு நம்ம சொல்றது நமக்கே நம்பிக்கை இல்லாமல் சொல்றேன்னு வச்சுக்காங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லதை அவங்க கேட்டுட்டு அவங்க ஆச்சரியப்பட வேண்டும். That's what we are doing it for the worldly things. How do we do for the spiritual things? There are times for the spiritual things we don't give more importance. We are not explaining it to the people the way they can wonder, but we are just saying, ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பைபிள் அப்படி சொல்லியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் சின்ன பிள்ளை பைபிள் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவனு நம்பலாம், அவங்களையும் நம்ப விட மாட்டாங்க. ஆனால் அப்படி அல்ல, இந்த மேய்ப்பர்கள் சொன்ன விதத்தை பார்த்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்ட யாவரும், ஒருத்தர் கூட சந்தேகப்படலை, ஒருத்தர் கூட இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கல, எல்லாரும் கேட்ட யாவரும். See, all they that heard it wondered. ஆமென். அதோடு மாத்திரமல்ல, அப்போ என்ன அதுக்காக அப்போ அங்கே படிச்சுட்டு வந்தாங்களா? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Did they go to any Bible college with the great vocabulary or with the talent of oration? No, they had every word of God, because they received the word of God from the angel. They had every clear picture about the future of the kingdom of God in this world. So that is the reason. இல்லாட்டா ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குழந்தை பிறந்திருக்குது, அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குது, மாட்டு தோட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அப்படி நான் மாடா குட்டி போட்டிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க பார்க்குறாங்க, யோசேப்பை பார்க்குறாங்க, தாயாகிய மரியாளை பார்க்குறாங்க, அங்கே போய் சொல்கிறாங்க. அதை கேட்ட பொழுது ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவங்க எல்லாவற்றையும் சொல்லியிருக்க வேண்டும். It is not a simple word that we've seen or we found a baby born
in a manger. No. They would have mentioned everything so that the people could wonder about it. Amen. அடுத்ததாக பார்க்கிறோம். கீழே வாங்க. 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மேய்ப்பர்களும் ஆ. தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே ஆ. கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். Amen. Hallelujah. The shepherds returned glorifying and praising God for all the things that they had heard and seen, and it was told. 3 things that they heard and seen, and they were told. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்ம எதை அறிந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம்? For what we are praising God? We have to praise God for all the 3 things, what we have heard, what we have seen, and what we have been told by the word of God, by the angel of the Lord. That's the way we should be in the second group of people. And அதோடு மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கிற பொழுது 3வது குணம் மக்கள், 3வது இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது the wise men. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி பார்க்கும் பொழுது first verse இந்த ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே, அப்புறம் கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்து, அதுக்கு அடுத்து சமாரியா, அடுத்து கீழே என்ன இருக்குது? யூதேயாவில் இருக்குது பெத்லகேம். ஆமென். அப்போ முதல்ல எங்கே தொடங்க? அப்போ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசரேத் மேலே இருக்குது, நடுவில் சமாரியா இருக்குது, கீழே பெத்லகேம். இப்போ பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இது வந்து மொத்தத்தையும் சேர்த்து சொல்லுதான் அந்த எருசலேம். ஓகே, அப்போ எருசலேமுக்கு சாஸ்திரிகள் எங்கிருந்து வராங்க? They came from the east. They came from the east to Jerusalem. இந்த ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நைட் ப்ரேயரில் நம்ம தியானித்தோம், பாபிலோன் பகுதியிலிருந்து இவர்கள் வந்திருக்க முடியும். காரணம் என்ன? சிறைப்பட்டு போன யூதர்கள் கூட்டத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரம், அவரை பற்றிதான காரியங்களை குறித்ததான சான்றுகளும் அந்த ஸ்க்ரோல்ஸ் அவங்கக்கிட்ட இருந்ததுனால, அவங்க அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், பேபிலோனில் they had a lot of people, those who are very special with the astronomy, not the astrology. There were people, those who are astrologers, but there were people, those who were studying the sky, the galaxies and the astronomy. Okay, அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் மக்கள் இருந்திருக்க வேண்டும். அங்கே இருந்து தான் ஈஸ்ட். இப்போ if you see Babylon is east to Babylon, இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், இது அந்த ஈஸ்ட், நான் கீழே இல்லை, நான் மைக்கு வைக்கிறேன், அந்த லெவலில் அவங்க இருக்காங்க, ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். அப்படி அப்போ ஈஸ்ட்லேருந்து வரும்பொழுது இங்கே எங்கே வந்திருக்காங்க? எருசலேமுக்கு வந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் வந்தாங்க? எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க? how many wise men came? Can anyone please tell me? அம்மா கண்டுபிடிச்சிட்டான், 3 கண்டுபிடிச்சிருக்கிறான். ஓகே, வேறு யாராவது? only 3? how many of you can say something more? I don't think only 3. somebody says 3. somebody says 30. சாஸ்திரிகள், it is only plural, it is not 3. Okay, it is not mentioned in the Bible that it is 3. Okay, but I want to tell you, they came, there were a group of people looking. So these people who were waiting for the prophecies to be fulfilled. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சாஸ்திரிகள் யாரு? தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்தவர்கள். Are we in that group or where are we? Amen. பாருங்க, இயேசு கிறிஸ்து யாக்கோபிலே ஒரு வெள்ளி உதிக்கும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபின் நட்சத்திரம், the star of Jacob. அப்ப யாக்கோபின் நட்சத்திரம் உதிக்கிற பொழுது மேசியா பிறப்பார் என்று அந்த சாஸ்திரிகள் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார்கள். Those people were waiting for the prophecies to be fulfilled. So when they saw that star, they remembered what was told in the Old Testament about the star of Jacob, and then immediately they started their journey.
ஸோ அப்போ இந்த சாஸ்திரிகள் இந்த இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வரணும்னா எப்போ வரணும்? வாட் டே, வாட் டைம் ஆஃப் த டே, வாட் டைம் ஆஃப் த டே ஆர் வாட் பார்ட் ஆஃப் த டே? Night. They have only night duty. The daytime they can take rest. Why? Because they won't be able to watch where the star is moving from. It is going to go this side or this side or this side. They do not know, because they are coming from the far east, and it is they are following the star. The stars can be seen only in the nights. அப்போ இவங்க ராத்திரி தான் வேலை செய்கிறவங்களா பாருங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு மனுஷன். நம்மளாம் ராத்திரி நல்லா தூங்கலான்னு நினைப்போம். இவங்க என்ன செய்து ராத்திரி தான் எழுந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்க வராங்க. சரி, நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். அப்போ பின்பற்றி வருகிறவங்க நேராக எங்கே வந்தாங்க? ஏரோதுடைய அந்த அரண்மனைக்கு வந்தார்கள். பாருங்க எங்க வந்தாங்க? 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். These are the people not only waiting for the prophecies to be fulfilled, but they were seekers. They were trying to seek the king of Jews. Where was he born? அப்ப எங்க அவர் பிறந்தார் என்று தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களோட தேடினது மாத்திரமா? They were worshippers. They came to worship also. And that is the reason at the end of the story here in the 11th verse we read, அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு, and they fell down and worshipped him. You see, அப்பா ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறது உண்மைதான். அவர் சொன்னது கட்டாயம் நிறைவேறும். அவரை பின்பற்ற வேண்டும். We have to seek them for the person who prophesied, and also we have to worship him. அதற்காகத்தான் நம்முடைய நோக்கம். நம்மளாம் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி ஆண்டவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னார். அதை மாதிரியே பிறந்துருச்சு. அனிமே என்ன பிள்ளையும் நாயனும் வீட்டிலே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். அப்போவே அந்த காலத்திலே என்னாச்சு? சோஷியல் டிஸ்டன்சிங், வீட்டில் தான் இருக்கணும், உள்ளே இருங்க அப்படின்னு நிறையவே இருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் குழந்தை என்ற இயேசு பிறந்தாரா, நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். When the prophecies are being fulfilled, we have to go and thank God and worship him. ஆமென். வரலையா சொல்லுவோமா? வரலையா சொல்லி நிறைய நாள் சொல்லி மறந்து போச்சு. வரலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதோட பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதோடு மாத்திரமல்ல, அந்த they were able to discern the voice of God and to the voice of devil. Amen. Amen. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? They were able to discern. ஏரோது சொல்லுகிற வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அவங்களால வேறு பிரிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. They were able to discern. அவர்களாலே வியாக்கியானப்படுத்த முடிந்தது. ஒரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? They were the people even today in the church, and there are people, those who are not able to discern the voice of God or differentiate the voice of God from the voice of demons. Amen. அதுதான் முக்கியம். இவங்க பாருங்க, இவன் வந்து சொல்றான், யார் ஏரோது சொல்றான், நீங்க போய் பணிந்து கொண்டு வந்தீங்களா, எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் வந்து நம்மளெல்லாம் சேர்ந்து பணிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். We have to be very very obedient to listen to the word of God. We have to discern the word of God very clearly, and we have to differentiate it. Amen. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவதுல இந்த அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? When they were warned by God, they obeyed God's voice. It is not only discerning the word of God, but also to obey the word of God. How many of you agree? All the children. I am talking to children. That's why I am speaking in English. Amen. அப்போ இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு they know the bad things.
They know the good things, but still, where are we at? We have to be very careful. Also, they offered whatever the precious things they brought to the Savior. Amen. அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்தார்கள். என்னது? பொக்கிஷங்களை திறந்து. They opened their treasures. Recently I spoke to some children, those who were going to the discipleship training, about giving unto the Lord their treasures. They opened their treasures and they presented unto Him the gifts. Whatever the gifts, what you have got from God. It may be gold, like your faith. It may be frankincense, like your prayer. It may be myrrh, that's your life. But it's a different spiritual meaning I have got, but I am not talking about that now. But for children, I am talking, your faith is like your gold. Your frankincense is like, தூபம். எதற்கு? உங்களுடைய ஜெபம். myrrh என்பது என்னதுக்கு? நீங்கள் உங்களையே ஆண்டவருக்கு தியாகமாக கொடுக்கிறது. இதை நீங்கள் செய்கிறீங்களா? இதுதான் இயேசு செய்தார். ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த 3 விதமான மக்களை குறித்து நம்ம தியானித்தோம். We meditated about 3 types of people, or 3 varieties of people. The first one, what was the first type of people? What? Who are they? The first one. யூடியூப்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க பாஸ்டர். நீங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? Angels. The host of angels who came with the angel, the leading angel, the messenger, Gabriel. The second, the shepherds who are very, very responsible in those things which are given unto them. And they were able to go and tell everybody, and so that the people can wonder about what they have heard from the shepherds. Are we doing it? Are we doing it? The third is the seekers, the wise men. They sought God, and they came all the way from the east, and they gave all what they had got, and they worshipped Him, and they praised God, and they obeyed God's voice, and they went on a different route to their own place. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's pray. Lord of our Heavenly Father, we praise You and we thank You, Lord. Lord, I pray that all our all the children shall be in the same way as You wish them to do, Lord. Some can be the angels type. Some can be the shepherds type. Some can be the wise man type. But we are all one together, Lord. Lord, I pray that You bless them and be with them. They should be in the company of these kinds of people, Lord. Give them the wisdom and knowledge and understand to identify themselves, to find themselves, to give them the energy and the boldness to go and tell other people about Jesus and to worship Him, Lord. We give You all the glory and honor. In Jesus' name we pray. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாஸ்திரிகள் படித்தவர்கள், ஞானிகள், இவர்கள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து பெத்லகேமில் பிறந்திருக்கிற இயேசுவை பார்க்க வந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை வஞ்சிப்பதற்கு பிசாசானவன் ஒரு ராஜாவையே பயன்படுத்தினான். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு போய் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்தார்கள். இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எதிர்பார்க்கிறபடி பிறருக்கு சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். எந்த வகையிலும் சாத்தானுக்கு இடம் கொடாமல் சாத்தானுடைய வஞ்சக வார்த்தைகளை நாம் இனம் புரிந்து கொண்டு அவனுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நாங்களும் தேவதூதர்களைப் போல, மேய்ப்பர்களைப் போல, சாஸ்திரிகளைப் போல உம்முடைய பிறப்பின் நாட்களில் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியான முறையிலே செய்து நிறைவேற்ற தேவனே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். எல்லாவற்றிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.